பெண்களிடம் நான் வைக்கும் ஒரே கேள்வி, நீங்கள் ஏன் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கும் முன்னுரிமை நீங்கள் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று கேட்டால் அவர்களிடமிருந்து வரும் பதில், எங்களை கவனித்துக் கொள்ள என்ன இருக்கிறது, எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, எங்களோட ப்ரியோரிட்டி எங்களோட குடும்பம் தானே. சில பெண்கள் மன அழுத்தம், சோர்வு, கவலை போன்ற விஷயங்களை பெரிய பிரச்சனையாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆசிய பெண்கள், குறிப்பாக அதிலும் தமிழ் பெண்கள், மன அழுத்தம் சார்ந்த விழிப்புணர்வு மிக குறைவுதான். டிப்ரெஷன் அது பல வழிகளில் நம்மை பாதிக்கிறது. அண்ட் இட்ஸ் சிம்டம்ஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் மைல்ட் டு சிவியர். இப்போது நாங்கள் பொதுவாகவே உள்ள சிம்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதலாவது எமோஷனல் சிம்டம்ஸ், உணர்ச்சி சார்ந்த அறிகுறிகள். இரண்டாவது ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், உடல் சார்ந்த அறிகுறிகள். மூன்றாவது பிஹேவியரல் சிம்டம்ஸ், நடத்தை அல்லது பழக்க வழக்கம் சார்ந்த அறிகுறிகள். நான்காவது சிவியர் சிம்டம்ஸ், கடுமையான அல்லது சீரியஸான அறிகுறிகள். எமோஷனல் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஆர்வமின்மை, தேவையில்லாமல் எப்போவுமே சோகமாக இருப்பினம், எதுலேயுமே ஆர்வம் இருக்காது, ஒரு ஃபீலிங் எம்டினஸாக இருப்பினம். இதுக்கு முன்னால் இன்ட்ரெஸ்டாக செய்த ஒரு விஷயத்தையும் இப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவைக்கு செய்ய பிடிக்காது. மூன்றாவது ஃப்யூச்சரை பற்றி நம்பிக்கை இருக்காது. அதிக கோபம், விரக்தி, கவலை போன்ற விஷயங்கள் அவைய சுற்றி அதிகமாக இருக்கும். ஃபீலிங் கில்ட்டி, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தாங்களே குற்றம் சொல்லி கொண்டிருப்பினம். தன்னம்பிக்கை இல்லாமல், ஃபீலிங் வேர்த்லெஸ், ஹெல்ப்லெஸ், அந்த ஒரு மைண்ட் செட்டில் எப்போவுமே அவர்கள் இருப்பார்கள். ட்ரபிள் மேக்கிங் ஆஃப் டிசிஷன் ஓ கான்சன்ட்ரேட்டிங், அவர்களால் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாது, குழப்பத்திலேயே இருப்பார்கள். ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், உடல் பருமன் அல்லது உடல் எடை குறைதல் போன்ற விஷயங்கள் இருக்கும். லேக் ஆஃப் எனர்ஜி, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் எழும்பி இருப்பினும் ஆனால் அவைக்கு எனர்ஜி இல்லாத மாதிரியே இருப்பினும். ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதாவது இன்சோமேனியா அல்லது நிறைய நித்திரை கொள்வது, ஒரே டூ மச் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்வார்கள், அது இருக்கும். அடுத்தது ஓவர் ஈட்டிங் அல்லது பசியின்மை, நிறைய சாப்பிட்டு கொண்டே இருப்பினும் இல்லாட்டிக்கு பசிக்காது அவர்களுக்கு. ஹெடேக், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அண்ட் ரீசனே இல்லாமல் அவைக்கு ஒரு பாடி பெயின் இருக்கும். அடுத்தது அவை ஸ்லோ வாக்கிங்காக இருப்பினம் அல்லது அவை ஸ்லோவாக கதைப்பினம். அடுத்தது பிஹேவியரல் சிம்டம்ஸ், நடத்தை அல்லது பழக்க வழக்க அறிகுறிகள். சமூக உறவுகளை தவிர்த்து தனிமையில் இருப்பது, ஐசோலேட்டடாக இருக்கவே அவை விரும்பினம். ரெண்டாவது, அவன் டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்